நத்தம் நிலம்னா என்ன? நத்தம் நிலம்னா நத்தம்னா குடியிருப்புன்னு அர்த்தம். குடியிருப்பு பகுதி, குடியிருப்பு பகுதி, ரெசிடென்சியல் அப்படின்னு அர்த்தம். பழைய கிராம நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிற கிராமத்தோட தன்மை வேறு, பழைய கிராமத்துடைய தன்மை வேறு. ஒரு கிராமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவில் வரும்பொழுது இந்தியா முழுக்க ஒரே மாதிரி கவனிக்கிறான். என்ன கவனிக்கிறான்னா, கிராமத்தின் மேலே தான் மொத்த நிர்வாகமே கட்டப்பட்டிருக்கு. கிராமத்தின் மேல் தான் மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனே கட்டப்பட்டிருக்கு. மாவட்டமாக பிரித்தாலும், வட்டமாக பிரித்தாலும், மாநிலமாக பிரித்தாலும் அதுக்கு செங்கல் வந்து கிராமம் தான். இந்த சோறு இருக்கு, இவ்வளோ பெரிய சோறு, இது சின்ன சோறு, இது கட்டை சோறு, என்ன சோறுனா இருக்கலாம், எல்லாம் செங்கலால் ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டப்பட்டு. அதுபோல் ஒரு தேன்கூடு போல இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம். தேன்கூடு இருக்குல்ல, அறை, ஒரு அறை, ஒரு ஒவ்வொன்றும் தனித்தனியாக உற்பத்தி செய்யுது. ஒவ்வொரு அறையிலும் தனித்தனியாக தேன் உற்பத்தி நடக்குது. அதுபோல் ஒவ்வொரு கிராமத்திலையும் அது ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேக்ட்ரியாக இருக்குது. அது ஒரு அவன் காலையில் எழுந்திரிச்சுப்பான், போவான், விவசாயத்துக்கு போவான், அவன் மாதிரி வேலையை பார்ப்பான். ரைட்டா சொல்லுறது, தண்ணி பார்க்குறவங்க தண்ணி காவல் பார்ப்பாங்க, ஊரில் இருக்கிற ஊர்காவல் பார்க்குறவங்க ஊர்காவல் பார்ப்பாங்க, பூசாரி தன்னோட வேலை செய்வார். எல்லாமே கிராமம் தானாக தன்னைத்தானே இயங்குவதற்கு அந்த மக்கள் ஆல்ரெடி சப்கான்ஷியஸ்லேயே வந்து அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. அப்பா செய்வார், அப்பாலேருந்து புள்ள செய்வாங்க. நீங்கள் இதை பார்த்துக்கணும். அதே போல் அந்த வில்லேஜ்லேயே வந்து லீகல் அண்ட் ஜுடிஷியல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துடும். அங்கேயே பஞ்சாயத்து நடந்துடும், அரசமத்திலேயே நடந்துடும். வெளியே கிராமத்தை விட்டால் வெளியே போக மாட்டான். எனக்கு நீதி வேணும்னு பஸ் ஏற மாட்டான், எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு கூட அங்கே போக மாட்டான், வெளியே போக மாட்டான். அதனால தான் வந்து கிராமத்தில் இருக்கிற குடியானவனை வந்து அரசர்கள் எல்லாம் சண்டை போட்டாலும் குடியானவங்கிட்ட போர் நடக்குது. அது எங்கேயோ போய் ஒரு மூலையில் ஒரு காட்டில் சண்டை போட்டுக்கணும். ஏன்னா இவங்க ஒரு சொத்து. யாரு? அந்த கிராமமும் அந்த கிராமத்தில் இருக்கிற குடியானவர்களும். அவருக்கு வேலை என்னன்னா, வருஷம் ரெண்டு பீரியடும் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது தான் வேலை. அப்போ பணம் கிராமத்துலேருந்து தான் மேலே போச்சு. என்னது? பணம் கிராமத்துலேருந்து தான் மேலே போச்சு. இப்போதான் மேலேருந்து இப்போ கிராமத்துக்கு பணம் வருது. இப்போ ரைட்டா சொல்றேன். அப்போ எல்லாம் கிராமம் அந்த வேலையை மட்டும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாடு மாநிலம் எல்லாம் நிர்வாகம்லாம் இருந்தது. அப்போ அவங்க ஆதியிலேயே பூர்வீகமாக இருக்கிற இடம், அதற்கு பேர் நத்தம். அதுக்கு பேர் நத்தம். அந்த நத்தத்தை சுற்றி கொஞ்சம் பகுதி புஞ்சையாகவே இருக்கும். பெரும்பாலும் நத்த நிலங்கள் கிராமத்திலேயே மேட்டு பகுதியாக இருக்கும். அது அந்த கிராமத்தை எடுத்தீங்கன்னா கழனியெல்லாம் பள்ளமாக இருக்கும், மேட்டு பகுதியாக இருக்கும். தண்ணி வந்தால் கழனிக்கு ஓடும், தண்ணி வந்தால் கழனிக்கு ஓடும். அதுபோல் வந்து ஒரு அமைப்பு தேர்ந்தெடுத்து தான் அந்த காலத்தில் கிராமத்தை உருவாக்கினார். அப்படி இருக்கிற அந்த கிராமத்தில் வெள்ளைக்காரன் என்ன பண்ணாங்கன்னா, சர்வே பண்ணலை, அவுட்டரை மட்டும். அந்த கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த 100 குடும்பம் இருக்கிற அந்த பெரும் பகுதி, அந்த பகுதியை மட்டும் சுற்றளவை மட்டும் அளந்து விட்டு அது இத்தனை ஏக்கரு, 50 ஏக்கரு, 70 ஏக்கர்னு விட்டுட்டு அவங்க பாட்டுட்டு மீதி இருக்கிற நஞ்சை புஞ்சை மானாவாரி தரிசை தான் அளந்தாங்க. ஏன் அளந்தாங்கன்னா, அவங்க வருமான வரிக்காக தான் அளந்தாங்க. அப்போ இதை வரி இல்லாத நிலமாக விட்டுட்டாங்க. அது ஏன் விட்டுட்டாங்கன்னா, இன்றைக்கி ஒரு டீ எஸ்டேட்டுக்கு போங்க, காஃபி எஸ்டேட்டுக்கு போங்க, பார்த்துருக்கீங்களா? டீ எஸ்டேட்டில் லைன் வீடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஊட்டிக்கு போனால் தெரியும், மூணாருக்கு போனால் தெரியும், லைனாக வீடு கட்டியிருக்கோம். காலையில் அவங்க நினச்சோன்னு என்ன பண்ணுவாங்க, நேரம் இலை பறிக்க வந்துடணும், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடணும். வீடு அங்கேயே இருக்கும், வாழ்வீடு அங்கேயே இருக்கும். சரிங்களா? கல்யாண காட்சி, கோயில் தருவோம். நீங்கள் ஊட்டியில் எமரால்டுன்னு ஒரு எஸ்டேட் இருக்குது, பெரிய ஊரே இருக்குது. ஒரு சின்ன ஒரு 50 வீடுலாம் இல்லை. எமரால்டு எஸ்டேட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊரே இருக்குது. அவங்க திருவிழா நடக்கும், கோயில் அவன் வாழ்றதெல்லாம் அங்கே வாழ்வான். ஆனால் காலையில் டியூட்டின்னு இருக்குது, காலையில் இலை பறிக்கிற வேலை அங்கே இருக்கும். அதான் எஸ்டேட். என்னது? அதான் எஸ்டேட். ஆனால் அடிமனை அவனுக்கு பட்டா கிடையாது. அடிமனை அவனுக்கு பட்டா கிடையாது. அதுபோல் அந்த காலத்தில் வெள்ளைக்கார கிராமமாக இருந்தாலும் சரிதான், இவங்களுடைய கிராமமாக இருந்தாலும் சரிதான், எஸ்டேட் கிராமம், ஜமீன் கிராமமாக இருந்தாலும் சரிதான், அடிமனை அரசுக்கு சொந்தம். அங்கே வெள்ளைக்கார கிராமத்தில்
ஜமீன் கிராமங்களில் அடிமனை அந்த எஸ்டேட் தாரருக்கு சொந்தம். சரிங்களா? அவரு என்றைக்குமே யாரு அந்த மக்களுக்கு என்றைக்குமே அந்த இடத்துல பட்டா கிடையாது. இப்போ சர்வே பண்ண வராங்க விலகாரன் வரி வாங்கணும்னா இதுக்கு தான் நம்ம வரி வாங்க போகிறது இல்லையே. ஆறு ஏரி குளம் இதுக்கெல்லாம் வரி வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து அவுட்டரை மட்டும் அளந்து எத்தனை ஏக்கர் அப்படின்னு சுற்றளவை மட்டும் அளந்து விடுவார்கள். அந்த சுற்றளவை அளக்கிற சர்வே முறைக்கு பேர் ஸ்மால் சர்க்யூட் சர்வே. என்னது? ஸ்மால் சர்க்யூட் சர்வேன்னு பேர். நிறைய பிழைகளாக இருக்கும், அதனால அதை கவனிக்கணும். ஸ்மால் சர்க்யூட் சர்வேனா டேப்பை பிடிச்சி அளக்கலைங்க, சங்கிலி பிடிச்சி அளக்கலைங்க. நான் சொன்னல டிராவல் சர்வே பண்ணால் சங்கிலி பிடிச்சி அளந்தாங்க, அது அக்கரசி இருக்கும். இந்த சர்வே எப்படின்னா அங்கே ஒரு கல் வச்சுருவாங்க, ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு கல் வச்சுருவாங்க, இல்லை 2 கொடி நட்டுருவாங்க. ஏன்னா அந்த எல்லை வந்து அப்படி போய் அப்படி பெண்டு போகும். அப்போ நேர்கோடாக இருக்கிற இடத்துல 2 வச்சுருவாங்க. வச்சுட்டு இங்கே நின்று தேவடலைட்டு கருவியை இங்கே வச்சு ஆங்கிள் எடுப்பாங்க. என்னது? இங்கே நின்று ஆங்கிள் எடுத்து இதுக்கு ஒரு ஆங்கிள் எடுப்பாங்க, இங்கே நின்று இதுக்கு ஒரு ஆங்கிள் எடுப்பாங்க. இது 2க்கும் டிகிரி தெரிஞ்சிடும். அந்த கல்லுக்கு கொடிக்கு ஆங்கிள் எடுத்துருவாங்க, தேவடலைட்டில் இங்கே எடுத்துருவாங்க. இப்போ என்னன்னா 2 பக்கத்தோட அளவு அவங்களுக்கு தெரியும். ஆங்கிள் எடுத்துட்டாங்க, இதை நேர் அதை அளக்க மாட்டாங்க, இதை நேர் அளந்துருவாங்க. அதுக்குள்ள இது நேர் அளந்துருவாங்க, ஆங்கிள் எடுத்துருவாங்க. அந்த கிராமத்தோட நீளம் முக்கோணத்தோட பரப்பளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பக்கங்களோ கோணங்களோ தெரிஞ்ச ஒரு பக்கத்தை எக்ஸ் பக்கத்தை நம்மளால கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி இன்டைரக்ட் மெத்தடில் அந்த பக்கத்தை அளந்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வரும்ல, அது ஒரு 500-600 மீட்ரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போவோம். இங்கே ஒரு கோடி அங்கே ஒரு கோடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தள்ளி நின்று இப்படி தான் அளப்பாங்க. உள்ளே போய் ஃபீல்டு அளக்க மாட்டாங்க. ஸ்மால் சர்க்யூட் ஃபீல்டு சர்வேனா என்னென்னா சுற்றளவை முக்கோணவியலின் அடிப்படையில் இன்டைரக்ட் மெத்தடில் அளக்கிறது. பிழை இருக்குமானால் பிழை இருக்கும். என்னது? ஒரு ஏக்கருக்கு 10 சென்ட் வரை கூட பிழை இருக்கும். அது அப்போ அந்த கிராமத்தில் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நத்தத்தில் வந்து அது வந்து 5 ஏக்கர் நத்தம் இல்லை 20 ஏக்கர் நத்தம் அப்படின்னா அங்கே நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 21 ஏக்கர் 50 சென்ட் கூட இருக்கும். கரெக்டாக போய் அட்ரஸே நீங்கள் அளந்தீங்கன்னா பூமியில். ஆக அது வந்து ஒரு பொதுவாக அவுட்டரை மட்டும் அளந்துருக்கு. அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இது அளந்தாங்கல்ல, இந்த தேவடலைட் சர்வே வச்சு அளந்தாங்கல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸு ஐக்கியமல்ல பாருங்கள். காமன்மேன் முருகேசன் அப்போ இந்த தூரத்தில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50 கஜமாவது வச்சுருக்காங்க. என்னது? எங்கே தேடல் கறி வச்சாங்களோ 50 கஜம் வச்சுருக்காங்க, 150 அடி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நத்தத்துக்கு வெளியே இருக்கிற 50 கஜம் 150 அடியை எதிர்காலத்தில் நல்லா கவனிங்க, எதிர்காலத்தில் வீட்டு மனை பெருசாகுது, மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ புஞ்சையாக வச்சிருக்கிற இடத்த வீட்டு மனையாக எதிர்காலத்தில் மாற்றுறதுக்கு நத்தமாக